நீங்க கேட்கலாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கோபமும் படுவாங்க, மத்தவங்கள்ட்ட ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க. கேட்டோம்னா ஈகோ ப்ராப்ளம் வந்துரும். நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, என்ன பத்தி நானே தாழ்வா சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட யார்கிட்டயும் கலந்தும் பேசிக்க மாட்டாங்க. பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைகளை தரவா வெளியில சொல்லும் போது, மத்தவங்களோட ஹெல்ப் நம்ம கேட்கும்போது நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா ஆகி நம்ம மனசை ரொம்ப லேசாகிறது நம்மளால உணர முடியுங்க. இந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லலாம். இந்த விலை மதிப்பில்லாத இந்த வாழ்க்கைய இந்த மாதிரி தேவையில்லாத கோவத்தாலையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி கெட்ட வார்த்தைகளாலையும் மூடிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம கண்ணாமண்ணான்னு சிதைச்சுக்கிறோம். இந்த மாதிரி கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிற டிப்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.